எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிருக்கிற டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படிங்கிற மலையாள படத்துடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். படத்துடைய கதைக்கெல்லாம் 1990களில் நடக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஒரு 200லேருந்து 230 பேர் மட்டுமே இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம படத்துடைய ஹீரோ வந்து ஒரு லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இது போக ஊரில் வந்து ஆடு மிஸ் ஆனாலும் செயின் மிஸ்ஸிங் கேஸ் எது இருந்தாலும் இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறாங்க. ஏன் போலீஸுக்கே எதுவும் பிரச்சனைனாலும் இவர்கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகளை சந்திக்காத இந்த கிராமத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையை வந்து போலீஸோட உதவியோட டிடெக்டிவ் உஜ்வாலன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது இதே பேட்டர்னில் இன்னொரு கொலை நடந்துருது. அப்போ இது ஒரு சைக்கோ கொலைகாரனுடையது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. அதுக்குள்ள கேஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு கொடுத்துட்றாங்க. அவர் இந்த ஊரில் வந்து இதை சார்ஜ் எடுத்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இதே பேட்டர்னில் 2 கொலை மறுபடியும் நடந்துருது. அப்போது இந்த கொலையை வந்து நம்ம டிடெக்டிவ் உஜ்வாலனோட உதவியோட எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் அந்த சைக்கோ கொலைகாரன், அவனுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மொத்த ஸ்டோரி. மலையாள படத்துக்கே உரித்தான ஸ்லோ பேர்ன் கிரைம் த்ரில்லர் மூவி. படம் வந்து லாஜிக் பெருசாக பார்க்காம ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். எனக்கு வந்து பர்சனலாக ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஃப்ரீயாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச்னு என்னால் சொல்ல முடியல. நன்றி.